நமசிவாய. அக்டோபர் 28ஆம் தேதி 365 டே மணி சேலஞ்சில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் குபேரமணி வர்தனம். ஓம் குபேர மணி வர்தனம். இது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு நாள் குபேர வழிபாடு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குபேர கோலம் போடுறது கூட ரொம்ப நல்ல பலன் தரும் வச்சுங்களேன். குபேர கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அல்லது கூகுள்ல செக் பண்ணாலே தெரியும் வச்சுங்களேன். கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது, அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கட் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தினை நீங்கள் பாத்தீங்கன்னா 32, 64 என்கிற ரீதியிலே இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லலாம். எதர் 32 ஆர் 64. இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் அப்படிங்கிறது 32 வந்திருக்கு. ஆனா இந்த மந்திரத்தை நீங்க 64 தடவை சொன்னீங்கன்னா அதுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது, வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளிலே நீங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபடும் பொழுது மாதுளை வைத்து அவளுக்கு நிவேதனமாக, அந்த தெய்வத்திற்கு நிவேதனமாக செய்வது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பின்னர் அந்த மாதுளையை எடுத்து நீங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஒரு நாளுக்கு நீங்கள் வரைய வேண்டிய ஒரு கோலமானது 21 புள்ளி கோலம். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த 21 டாட்ஸ் வச்சு அதை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.